வெல்கம் டு மூவி பாஸ். தல அஜித்தோடைய விடாமுயற்சி ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த படத்துடைய ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் ஃபிலிமில் வந்துட்டு இப்போ ஒரு லியோவுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த விடாமுயற்சி இருக்குன்னு சொல்லலாம். ட்ரைலர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எக்ஸப்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆஃப் த அஜித் அதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மீதி கலர் கிரேடிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ப்ரௌனிஷ் ஸ்டோன் இருக்கு. ஸோ ப்ரௌனிஷ் ஸ்டோனோட வந்துட்டு நம்மளுக்கு அந்த மூடை செட் பண்ணி கொடுக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு த்ரில்லர் செக்மெண்ட்டுக்கான மூடை வந்துட்டு இது செட் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒன்று வந்துட்டு அந்த த்ரிஷாவை தேடுற மாதிரியான சீக்வன்ஸ் அந்த போர்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அதாவது பிளாக் ஹேரில் இருக்காரு தலை. ஸோ அந்த இதுலேயுமே சரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு டாப் நாச்சாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்துட்டு கொஞ்சம் அர்ஜுன் தான் வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் வேற இந்த ட்ரைலரில் நம்ம பார்க்கும்போது தெரியுது அர்ஜுன் வந்துட்டு அஜித் கூட வந்துட்டு டிராவல் பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த ட்ரைலர்ல வரக்கூடிய அந்த 1 minute 22 செகண்ட் அந்த போர்ஷன்ல வரக்கூடிய இந்த லேடியை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஜர்க்கா இருக்கு. ஸோ கெசன்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி பொம்பளையெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்றது இந்த லேடியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வில்லன் வந்துட்டு இந்த லேடியா தான் இருக்கணும். 1 minute 19 seconds பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. அவரு தான் வந்துட்டு அஜித்னு சொல்லிட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். நான் நல்லா நோட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது அஜித் இல்லை. ஸோ காய்ஸ் அவர் அஜித் இல்லை. ஸோ நோ டபுள் ஆக்ஷன். 1 minute 25 secondsல ஒரு கேரக்டர் வர்றாரு, ஒரு வயசான கேரக்டர். ஸோ இந்த வயசான கேரக்டரும் அந்த லேடியும் தான் வந்துட்டு ஆண்டகனிஸ்ட் ரோல் பண்ண போறாங்கன்னு மை கெஸ்ஸிங். விடாமுயற்சி டீம் வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஏன் வந்துட்டு இவ்வளோ டைம் வந்துட்டு எடுக்குது இந்த படம் எடுக்கிறதுக்குன்ட்டு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லொக்கேஷன் இவங்க இந்த கார் சேசிங்லாம் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பனி வரும், திடீர்னு மழை வரும். ஸோ ஷூட் வந்துட்டு கரெக்டாக எடுக்க முடியல. நான் கூட கதை கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ட்ரெய்லரோட அவுட்புட் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ வெறும் அஜித்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதாவது கேமரா ஒர்க்கு, மேக்கிங்கு, ஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்டிங்னு பார்க்கும்போது கெசன்ட்ரா, அர்ஜுனு, ஆரவ், அஜித் இவங்க ஒரு சைடு இருக்காங்க. இவங்கள தவிர்த்து மற்ற கேரக்டர் வருது. இந்த போலீஸு, அதுக்கப்புறம் அந்த வயசான கேரக்டரும், அந்த லேடி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருமே வெரி நோட்டிசபிளாக இருக்குது. ஸோ கேஸ்டிங்குமே இதில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து அதுக்கப்புறம் கடைசியில் அந்த வயலின் போர்ஷன் வரும், அந்த டீசரில் வந்த வயலின் போர்ஷன் வரும். அது வரும்போது ரொம்ப செமையாக இருக்குது. ஸோ இந்த பிஜிஎம் வந்துட்டு தேட்டரில் வந்துட்டு ஒரு கரெக்டான சீனில் வந்துட்டு அந்த வயலின் பிஜிஎம் போட்டாங்கன்னா தேட்டரே அதிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் விடாமுயற்சியோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ 5 out of 5 நான் கொடுப்பேன். ஸோ படம் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி February 6 வந்துட்டு பார்ப்போம். பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.